நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். எனக்கு ஒரு நபரை 2014-15 அந்த வருஷத்துல ஒரு நபருடைய ஒரு செயல் என்னால் மன்னிக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எவரையா இப்படி பண்ணிட்டேன், இப்படி சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்னால் மன்னிக்கவே முடியல. ஒரு ஊழியர் கூட்டத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவ பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியல. ஊழியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், என்னால் அனுபவிக்க முடியல. நான் என்னடா இது, நம்ம உடனே தான் ஆண்டவரோட பிரச்சனை தான் நம்மளால அனுபவிக்க முடியலன்னா உடனே கம்ப்ளைண்ட் யார் மேலே இப்போ தெரியுமா? நடத்துகிற ஆள் மேலே. நடத்துகிற ஆள் சரியில்லை. நானும் அப்படிதான் அப்படி பார்த்தேன், யார் நடத்துறாங்க பரவாயில்ல அப்படி பார்க்கும்போது எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நமக்கு முடியல. அப்போ அதில் அப்படி உட்காந்து இருந்து அப்படி ஏன்டவரே எனக்கு இந்த பிரச்சனத்தில் கனெக்ட் ஆக முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த நபருடைய ஃபேஸை கொண்டு வந்து இவங்களை மன்னின்னு சொன்னது என் ஃபேஸ் மாறிட்டு. ஆண்டவர் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்றேன். கடைசியில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், இங்க பாரு, பிரச்சனை வேணுமா இல்லை இந்த பிரச்சனை தான் உனக்கு நிலைக்கணுமா? கடைசியில் ஆண்டவர் உங்க பிரச்சனை, அந்த நபரை நான் மன்னிக்கிறேன், முழு மனசா மன்னிக்கிறேன் இப்படி சொல்லிட்டார். அந்த நபரை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க நம்புனா நம்புங்க, ஒருத்தங்க பின்னாடி வந்து அப்படியே நம்மளை அப்படி ஹக் பண்ண அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு தேவ பிரசனம். அப்ப முடியல, ஆண்டவர் எனக்கு முடியல. அது அன்னையில இருந்து நான் ஒரு ஜெபத்தை படிச்சுட்டேன். என்ன படிச்சுட்டேன், எனக்கு எது முடியல சொல்லி, அப்ப எனக்கு முடியலப்பா, எனக்கு ஒரு அந்த ஆளை பார்த்தாலும் எனக்கு விறுவிறுன்னு வருது ஆண்டவரே இப்படி. நான் யார்கிட்ட சொல்லுவேன் தெரியுமா? அவர்கிட்ட சொல்லுவேன், அவருக்கு வா என்ன விறுவிறுன்னு வருது, வா அவர் மெதுவா போட்டு போட்டு எனக்கும் தான் வருது, என்ன பண்ண விரு, யாரை பார்த்தாண்டர், ஒன்ன பார்த்து வா உட்காரு. சரி, இப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க அது வந்து என்னங்க கொண்டு போறோம். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இல்லப்பா பழைய மனுஷன் தான் வந்து நிக்கிறேன். எப்படி களைந்து போடும், இந்த களைந்து போடுகிற அனுபவத்தை நீங்க பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 49வது வசனத்து முதல் பாருங்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். என்ன ஒரு வேர்டு பாருங்க, திடன் கொள், எழுந்திரு, ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வேர்டுல இருக்க ஸ்ட்ரெங்த் இருக்குல்ல, இது அவனுக்குள்ள போனதும் 50வது வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, ஹல்லேலூயா, எத்தனை நாள் அந்த வஸ்திரத்தை போட்டிருப்பான், எறிந்து மேல் வஸ்திரத்தை மடக்கி பக்கத்தில் இருக்கிற கொடுத்து, இதை வச்சுக்கோ, ஒரு வேளை செட் ஆகலைன்னா நான் வருவேன். அவன் எங்க எரிஞ்சான், அவன் எரியும் போது அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல. எரியும் போது அவனுக்கு கண்ணு அப்ப அவன் எங்க எரிஞ்சிருப்பான் தெரியாது. எங்கேயும் இப்படிதான் பழைய மனுஷனை இப்படிதான். ஐயோ அதெல்லாம் இது நம்ம எரியறத எங்கதான் எரியும் தெரியுமா? முன்னாடிதான் கிடக்கும். போகும்போது எல்லாம் எடுத்து ஆண்டவரை இதோ நான் இறக்கி வைக்கிறேன், ஆமென், அப்படியே போயிரும். அவன் எரியும் போது அவனுக்கு கண்ணு தெரியாது, எங்க எரியறானே தெரியாது. இப்படி களையணும். இயேசு என் பாவத்தை அப்படிதான் களைந்தார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் பாவத்தை விலக்கி இருக்கிறார். ஆண்டவர் இன்னார் மேல எனக்கு அந்த பழைய மனுஷன், அத நான் வந்து அதை வந்து கண்ணை மூடிட்டு எரிய போறேன். அது எங்க விழுதுனே அது எனக்கு, நான் இனி அதை தேட போறது கிடையாது. எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் தாங்க. திடன்கொள், எழுந்திரு. அவன் எழும்பும் போதே எப்படி தெரியும், இனி இந்த பழைய மனுஷன் கிடையாது. தன் மேல் வஸ்திரத்தை, அதாவது அவனை பார்த்தாலே தெரியும் பிச்சை எடுக்க இருக்கிறான். கண்ணு தெரியாத எல்லாருக்கும் கொண்டு போய் நம்ம காசு கொடுக்க மாட்டோம். ஆனா சிலரை பார்த்தாலே தெரியும். எப்படி தெரியும்னா அவங்க அதுக்கான தோட்டத்தில் இருப்பாங்க. அது போலதான் மேல் இப்படி ஒரு வஸ்திரத்தை மூடிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கிறான். இது
அந்த பழைய லைஃபே கிடையாது, பழைய லைஃபே இல்லை. இப்படி ஒருத்தன் எரியிறான்னு வைங்களேன், அவன்கிட்ட இயேசு என்ன கேட்பார் தெரியுமா? நான் உனக்கு என்னடா செய்யணும் சொல்ல அப்படி கேட்பார். நான் உனக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவன் அந்த பழைய அந்த வஸ்திரத்தை தூக்கி எறியும் வரைக்கும் இயேசு அவனிடத்தில் பேசவில்லை. இயேசு சீஷர்கள்ட்ட தான் பேசுறார், அவனை கூட்டிட்டு வாங்க. அவன் இயேசுக்கு அவனுக்கு இடையே இருக்கிற அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவுல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவன் எப்பொழுது அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்தானோ அதன் பிறகு அவன் டைரக்டா இயேசுகிட்ட பேசுறான். நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா என்னால டைரக்டா இயேசுவோடு பேசுற அனுபவம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லானது தெரியுமா? பேசலாம், எல்லாரும் பேசலாம், ஈஸியா பேசலாம். ஆனா பழைய மனுஷனை தூக்கி போட ரெடி ஆகணும். அவர் சொல்லுவார், இது தப்புன்னு அக்செப்ட் பண்ணணும். நீ அக்செப்ட் பண்ணிருக்கணும். எஸ், மை மிஸ்டேக், இது என் மிஸ்டேக். ஆண்டவர் எனக்கு பலன் தாங்கப்பா, முடியலப்பா. யோசபாத் கேட்டா, நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல. இப்படி ஒரு நிலைமையில வந்து நிக்கணும். நம்ம பல நேரத்தில் எசேக்கியா, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தவமா, அந்த ஜெபம் நமக்கு செட் ஆகாது, நமக்கு செட் ஆகாது. நமக்கு எது செட் ஆகும் தெரியுமா? நான் சிறுமையும் எளிமையுமானவன். அந்த உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய். அதுக்கு மேல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரத்துல 17 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி உங்க சிந்தனையில நீங்க நடக்காதீங்கன்னு சொல்றார். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவை நம்மில் வெளிப்படுத்தப்படாதபடிக்கு தடையா இருக்கிறான். அதை கெட்டு போக பண்ணிட்டே இருக்கிறான். அதாவது இங்க என்ன சொல்ல வருகிறார் ஆவியானவர்? நீ கற்றுக்கொண்ட கிறிஸ்து உன்னில் வெளிப்படவில்லை என்றால் நீ இன்னும் களைய வேண்டியவைகளை களையவில்லை என்ற அர்த்தம். மற்ற புறஜாதிகள், நாமும் புறஜாதிகளாக தான் இருந்தோம், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம் அவருடையவர்கள். இனி மற்றவர்களை போல அவங்க யாரும் பழிக்கு பழி வாங்குறவங்க, வன்மத்தை மனசுல வச்சுட்டு பதில் செய்யறவங்க, ஆமே மாம்ச கிரியைகள் வெளிப்படுத்துறவங்க. நம்மளும் நமக்கு ஒரு வித்தியாசம், ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க சண்டே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, நம்ம சண்டே சர்ச்சுக்கு வருவோம், சண்டேக்கு சர்ச்சுக்கு வருவோம். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. என்ன எத்தனை ஒரு 10 வித்தியாசம் சொல்லுங்கன்னு சொன்னா, சண்டே சர்ச்சுக்கு வருவாங்க, ஒயிட்டு போடுவாங்க, வேற என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியாது வர வாயை திறக்க மாட்டாங்க. அதாவது 6 நாள் பேசின டயர்ட ஆராதனைக்கு வந்து 2 மணிக்கு ஒரு வாயை மூடி தூதினா எங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டில் போய் அடுத்து இருக்கு. சரி, நம்ம ஆத்மாவை குறித்து நாமளே எச்சரிக்கையா இருக்கலன்னா நமக்காக யார் உத்தரவாதம் எடுப்பாங்க? பாஸ்டர்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சோத்திரம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு விடுவோம். அதுக்கு மேல நம்ம ஆத்மாக்களை குறித்து நாம உத்தரவாதம் எடுக்கல. ஆண்டவரே, புதிதான ஆவி உள்ளவனாய் நடந்து கொள்ள என்னில் தடையா இருக்கிற அந்த பழைய மனுஷனை களைந்து போட கர்த்தர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயப்படும். விரும்புறவங்க மட்டும் முழங்காற்படியிட்டு
அல்லேலூயா. என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றாய் அறிவி. என் சுய பலத்தால் ஒன்றும் அதை நீ ஆமென். Glory கிருபையாம். எனக்கு இந்த காரியத்துக்கு கர்த்தருடைய பலம் தேவை அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இதயத்துல வச்சு இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த பழைய மனுஷன், எனக்கு இந்த காரியத்துக்கு உங்க ஸ்ட்ரென்த் தேவை, எனக்கு முடியல. நமக்கு முடியாததெல்லாம் நியாயப்படுத்துவோம்ல. ஆண்டவரே சாரிப்பா, எனக்கு உங்க கிருபை தான். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நாளை கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். பழைய மனுஷன் அது கெட்டு போகிற, அதை களைந்து போடும். அது வேண்டாம், எனக்குள்ள வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, எனக்கு முடியலப்பா, உங்க பலனை தாங்கப்பா, உங்க பலனை தாங்கப்பா, உங்க பலனை தாங்கப்பா, உங்க பலனை தாங்கப்பா. கிருபை தார். உகந்த காணிக்கை ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழோ. வேண்டாத பலவீனங்கள் ஜீசஸ் வேண்டாம். ஆமென். மீண்டும் தலை தூக்காமல் அது இப்பொழுதே மாண்டு மடிவதாக. ஆமென். உடர கரமா சந்தர பலமா துடர பலமரா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனை, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த பழைய மனுஷனை களைந்து போட எங்களுக்கு பலன் தார். உங்க பலத்துல அந்த புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும், புது சிருஷ்டியாய் நடக்கணும், வாழணும், நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிறைந்திருக்கணும். கிருபை செய்யும். ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நடத்தும். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள்ளே மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருப்பதாக. மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.